ஹாய் ஹலோ. இன்றைக்கி ஒரு டேஸ்டியான பரங்கிக்காய் வச்சு ஒரு கிரேவி சப்பாத்திக்கு செமையாக இருக்கும். இதை தொட்டுண்டு சாப்பிட்டோம்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான டேஸ்டியான பரங்கிக்காயை வச்சு நம்ம ஒரு சப்ஜி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை 1/4 கிலோ பரங்கிக்காவை இந்த மாதிரி வில்ல வில்லையாக திருத்தி எடுத்துட்டுருக்கேன். ரொம்ப மெலிசாக திருத்தினேன்னா குழஞ்சி போயிடும். இந்த மாதிரி வில்ல வில்லையாக திருத்தி எடுத்துங்கோ. ஒரு 100 கிராம் வெள்ளை கொண்டக்கடலையை ராத்திரியே ஊற வச்சு இதை ஒரு 5 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மசிஞ்சு வெந்தெடுத்து ஒரு 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். ஒரு கத்திரிக்காவை திருத்தி வச்சுருக்கேன். இதுக்கு சோம்பு, பிரிஞ்சலை, பட்டை, கிராம்பு, மஞ்சப்பொடி எடுத்துட்டுருக்கேன். காரப்பொடியும் உப்பும் நான் போடும்போது காமிக்கிறேன். வாங்கோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பாருங்க, கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், காஞ்சின்னு இருக்கு. இப்போ நம்ம சோம்பு, பட்டை, லவங்கம், கிராம்பு இதெல்லாம் சேர்த்துடலாம். இதுக்கு கடுகுலாம் தாளிக்கிறதுங்கிறது இல்லை, ஒரு நல்ல திக்கான தக்காளி தொக்கு மாதிரி வரும். ரொம்ப நல்லா இருக்கும். நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அடுப்பை சிம்மிலே வச்சுங்கோ. இப்போ இந்த வெங்காயம் திருத்தி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வெங்காயத்தை இதோடு சேர்த்துடலாம். வெங்காயம், இந்த பச்சை மிளகாவும் இதோட போடுறேன். இதை பாருங்கள், வெங்காயம் பச்சை மிளகா போட்டாச்சு. திருத்தி வச்சுருக்கிற கத்திரிக்காவை சேர்த்துடலாம். இதோட கத்திரிக்காய், அப்புறம் தக்காளி, சேர்த்துட்டு இந்த திருத்தி வச்சுருக்கிற பரங்கிக்காவும் இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 பரட்டி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ உப்பு போட வேண்டாம். இப்போவே உப்பு போட்டோம்னா கத்திரிக்காய் வேகாது. நல்லா வெந்ததுக்கப்புறமா உப்பு, காரம், மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். இப்போ தட்டை போட்டு மூடி வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு பரட்டி விட்டுடலாம். அடுப்பை நான் சிம்மிலே தான் வச்சுருக்கேன். தட்டை போட்டு மூடி 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு பரட்டி விட்டுட்டே இருந்தேன். இப்போ வெந்துடுத்தான்னு பார்க்கலாம். இந்த பாருங்க, பரங்கிக்காய், கத்திரிக்காய் நல்லா வெந்தெடுத்து இதுக்கு தேவையான உப்பை சேர்க்குறேன். மஞ்சள் பொடியும் போட்டுடலாம். ரெண்டு கிளறி விடுறேன். அப்புறமா காரப்பொடியும் சேர்த்துடலாம். உப்பு, மஞ்சள் பொடி சேர்த்து கிளறி விட்டாச்சு. இந்த வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா கொண்டக்கடலை, இதோடு சேர்த்துடலாம். இதை பாருங்கள், கொண்டக்கடலையும் சேர்த்து பரட்டியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான காரப்பொடி சேர்க்குறேன். கத்திரிக்காய், பரங்கிக்காய், கொண்டக்கடலை எல்லாத்துக்கும் தேவையான காரப்பொடி சேர்த்துடலாம். இதுக்கு மேலே மசாலா பொடியெலாம் எதுவும் சேர்க்க வேணாம். ஏற்கனவே நாம் பட்டை, சோம்பு, கிராம்பெல்லாம் போட்டிருக்கோம். இதை அப்படியே 2 பரட்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் தட்டை போட்டு மூடி வச்சுட்டு பார்க்கலாம். இதை பாருங்கள், காரப்பொடி போட்டோம். ஒரு 5 நிமிஷம் எடுத்து நல்லா பரட்டி விட்டாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பரங்கிக்காய் சப்ஜி ரெடி ஆகிடுது. இதை வெள்ளை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம், வெஜ்ஜு புலாவ், ஜீரா ரைஸ் எல்லாத்துக்குமே இது சூட் ஆகும். நீங்களும் உங்கள் ஆத்தில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.